Hello students, 12th standard, volume 2, unit 6ல ray optics lesson பார்க்கலாம். Opticsனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? Study of light is known as optics. ஸோ இதில் லைட் வந்து ரேவாகவும் போகும் பீமாகவும் போகும். நம்ம அதில் ரேயை மட்டும் கன்சிடர் பண்ணி, அதாவது கதிர் ஒரே ஒரு லைன் மாதிரி போகும். ஸோ அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி படிக்கிறது தான் ரே ஆப்டிக்ஸ். ஸோ அதில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதுவே த பாத் ஆஃப் லைட் இஸ் கால்ட் அ ரே ஆஃப் லைட் அண்ட் அ பண்டில் ஆஃப் சச் ரேஸ் இஸ் கால்ட் பீம் ஆஃப் லைட். ஸோ ஒரு ரே மட்டும் போச்சுன்னா அது ரே ஆஃப் லைட். இதுவே பண்டில் ஆஃப் சச் ரேஸ் அது போச்சுன்னா அது வந்து பீம் ஆஃப் லைட். ஸோ இதில் என்னென்ன படிக்க போகிறோம்னா அதோட ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், dispersion and scattering of light பற்றி தான் இந்த லெசனில் படிக்க போகிறோம். லைட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் இன் அ மீடியம். ஸோ ஒரு மீடியத்தில் லைட் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். லைட் மே deviate in its path only when it encounters the boundary of another medium or obstacle. ஸோ அப்படி ஒரு லைட் ரே இப்படி வருதுன்னா அது அப்படியே போயிட்டே இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில். அது ஒரு அப்ஸ்டக்கல், ஒரு தடை நடுவில் வந்தால் தான் அது டீவியேட் ஆகும், இல்லை அது ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. First, reflection. The bouncing back of light into the same medium when it encounters a reflecting surface is called reflection of light. ஸோ இப்போ ஒரு ரே ஆஃப் லைட் வருது, இப்போ அது ஏரில் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு மீடியம், ஏர் ஒரு மீடியம். அதில் வரப்போ நம்ம நடுவில் ஒரு அப்ஸ்டக்கலாக ஒரு கிளாஸ் வைக்கிறோம், ஓகேங்களா? கிளாஸ் வைக்கிறப்ப இந்த மாதிரி பாருங்கள், இப்போ லைட் இந்த ஒரு மீடியம், இந்த ஏர் மீடியம். ஸோ இதில் வந்து ரே ஆஃப் லைட் வருது. இப்போ இங்கே வந்து ஒரு கிளாஸை அப்ஸ்டக்கலாக இங்கே வைக்கிறோம். இப்படி வச்சோன்னா அந்த மிரரில் பட்டு இந்த லைட் திருப்பி பவுன்ஸ் ஆகுது. என்ன மீடியத்தில்? ஏர் மீடியத்துலேயே திருப்பி பவுன்ஸ் ஆகி போகுது. இந்த மீடியத்துக்குள்ளே என்ட்ரு ஆகல. ஏர்லேருந்து ஒரு ரே வருது, இந்த கிளாஸ் மீடியமில் படுத்து திருப்பி ஏர்லேயே பவுன்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, the bouncing back of light into the same medium when it encounters a reflecting surface is called reflection of light அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனில் அதுக்குன்னு ஒரு லாஸ் இருக்குது. ஸோ என்னென்ன லானா, ரெண்டு லாஸ் இருக்குது. இதை வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அக்கார்டிங் டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, த இன்சிடென்ட் லைட்டும் இந்த ரிஃப்ளெக்டட் ரேவும், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே. இப்போ நார்மல்னால் என்னென்னா, இந்த சர்ஃபேஸ்க்கு, இப்போ இது ஒரு மீடியம் எடுத்துக்கிட்டு இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன், அதாவது 90 டிகிரி டு த சர்ஃபேஸ் வரேன்னு சொன்னால் அதுதான் நார்மல். ஸோ இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் இதெல்லாமே ஒரே சர்ஃபேஸ்லேயே இருக்கும், ஒரே பிளேனில் இருக்கும். இப்போ இந்த இன்சிடென்ட் ரே ஒரு பக்கம், ரிஃப்ளெக்டட் ரே வேறு சர்ஃபேஸில் அப்படி கிடையாது, மூணுமே ஒரே சர்ஃபேஸில் இருக்கும். அதாவது கோப்ளேனாராக இருக்கும் அப்படின்னு ஃபிசிக்ஸ் டேர்ம் சொல்கிறாங்க. ஸோ கோப்ளேனார் or lie in the same plane. So the first point, the incident ray, reflected ray and normal to the reflection surface are all coplanar, lie in the same plane. அடுத்தது இப்போ இன்சிடென்ட் ரேக்கும் இந்த நார்மலுக்கும் ஒரு ஆங்கிள் உருவாகுது. அதே மாதிரி நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் ஒரு ஆங்கிள் உருவாகுது. ஸோ இந்த ஆங்கிள் என்ன சொல்கிறாங்களா, இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நார்மலுக்கும் உள்ள ஆங்கிள் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதுதான் உங்களோட செகண்ட் லா. த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் R, I ஈக்குவல் டு R. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை கண்டிப்பாக ஒபே பண்ணும் இந்த ரே ஆஃப் லைட். ஸோ இதுதான் உங்களோட லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அடுத்தது இப்போ இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்குது சர்ஃபேஸ். இதில் பட்டால் இப்படி இருக்குது. இதுவே இந்த மாதிரி ஸ்மூத் இல்லாமல் இந்த மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸாக இருந்தால் அது அந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஒபே பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒபே பண்ணும். இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ்லும் இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டுமே ஒபே பண்ணும். அதாவது இன்சிடென்ஸ் லைட், ரிஃப்ளெக்டட் லைட், நார்மல் மூணும் ஒரே பிளேனில் இருக்கும், அதாவது கோப்ளேனராக இருக்கும். அதே மாதிரி இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இல்லாத மாதிரி இருக்கும். பட் இதுக்கு ஒரு நார்மல் லைன் இப்படி வரைஞ்சிங்கன்னா அந்த சர்ஃபேஸில், ஸோ இதுதான் நார்மல். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரைய முடியாது. இதுக்கு நார்மலாக பர்பண்டிகுலராக இப்படி வரைஞ்சிங்கன்னா இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். ஸோ ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, கர்வ்ட் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக ஒபே பண்ணும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், அதாவது ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கும் கர்வ்ட் சர்ஃபேஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மூத் சர்ஃபேஸில் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதாவது இன்ஸ்டன்ட் லைட் இப்போ 3 ரே எடுத்துக்கிறோம், 3 ரே இப்படி பேரலாக ஹிட் பண்ணுது இந்த ஸ்மூத் சர்ஃபேஸை.
அதை ரிஃப்ளெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா அது மூணுமே பேரலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். பாருங்கள், மூணும் பேரலாக இன்சிடென்ட் ஆகுது. ரிஃப்ளெக்டிங் லைட்டும் பேரலாக இருக்குது, ரிஃப்ளெக்டிங் ரேவும் பேரலாக இருக்குது. பட் இதில் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்னா என்னென்னா, இன்சிடென்ட் ரே பேரலாக இருந்தாலும் ரிஃப்ளெக்டட் ரே வந்து பேரலாக இருக்காது. பாருங்கள், தனித்தனியாக வேறு வேறு டைரக்ஷனில் போகுது. ஸோ இதுதான் ஒரு வித்தியாசம் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனுக்கு. ஸோ ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனில் இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ளெக்டட் ரேவும் பேரலாக இருக்கும். இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனில் இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ளெக்டட் ரேவும் பேரலாக இருக்காது. பட் போத் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அடுத்த டாபிக் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரிஃப்ளெக்ஷன். இப்போ 2 ஆங்கிள் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், இன்சிடென்ட் ஆங்கிள், ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். இப்போ மூணாவதா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு புதுசாக ஒன்று கொண்டு வராங்க. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்னா என்ன? த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் டீவியேட் ரே ஆஃப் லைட் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். இங்கே பாருங்கள், இது இன்சிடென்ட் ரே, ஓகேவா? இப்போ இங்கே நான் ஒரு அப்டக்கலை வைக்கலைன்னா, அந்த மிரரை வைக்கலைன்னா என்ன இருக்கும், இந்த ரே இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இமேஜினரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் இன்சிடென்ட் ரே. இந்த ரேக்கும் இந்த டீவியேட்டட் ரேக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஸோ திஸ் இஸ் இன்சிடென்ட் ஆங்கிள், இது இஸ் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் அண்ட் திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். இப்போது இன்னொரு ஆங்கிள் கொண்டு வராங்க, என்னென்னா கிளான்சிங் ஆங்கிள். ஸோ கிளான்சிங் ஆங்கிள்லேருந்து இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லைனை கன்சிடர் பண்ணிடுறோம், ஏஓசி. நம்ம எய்ம் என்னென்னா, இந்த டீவியேட்டட் ஆங்கிளை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிளான்சிங் ஆங்கிள் எழுத போகிறோம். எத்தனை டைம்ஸ் இது டீவியேட்டட் ஆங்கிள் கிளான்சிங் ஆங்கிளுக்கு எவ்வளோ டைம்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத நம்ம டிரைவ் பண்ண போடும். அதுக்கு முதல்ல இந்த ஸ்ட்ரெயிட் லைனை எடுத்துக்கலாம், ஏஓசி. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்னா இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 180 டிகிரி நமக்கு தெரியும். ஸோ இந்த ஏஓசியோட ஆங்கிள் 180 டிகிரி. அப்போ ஐ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டி வந்து 180. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம், ஐ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 180. இப்போ எனக்கு இதில் டி வேணும். ஸோ டி வேணும்னா டி இந்த பக்கம் வச்சுட்டு ஐயும் ஆரையும் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போனால் டி ஈக்குவல் டு 180 மைனஸ் ஐ மைனஸ் ஆர். ஸோ மைனஸை காமனாக எடுத்துனா டி ஈக்குவல் டு 180 மைனஸ் ஐ ப்ளஸ் ஆர் அப்படின்னு கிடைக்கும். இங்கே 180 வரணும், 180 மைனஸ் ஐ ப்ளஸ் ஆர், ஓகேங்களா? ஸோ இப்போது ஐயும் ஆரும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஈக்குவல், அதுதான் நம்ம லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்லேயே வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், டி ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆர்க்கு பதில் ஐ சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ ப்ளஸ் ஐ. ஸோ 2i ஆயிடுது. ஸோ டி ஈக்குவல் டு 180 மைனஸ் 2i அப்படின்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளோட டீவியேட்டட் ஆங்கிளை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிளான்சிங் ஆங்கிள் எழுத போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இந்த ஆங்கிள் கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஆங்கிள் எவ்வளோ, 90 டிகிரி பார்த்தாவே தெரியுது. நார்மலுக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ டி ஆல்ஃபா ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 90 டிகிரின்னு எழுதலாமா? ஸோ இது ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி கிடைக்குது. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், ஆல்ஃபா ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ ஐ இதில் வேணும்னா ஐ ஈக்குவல் டு ஆல்ஃபா 90 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ ஐ வேல்யூ கிடச்சிச்சு. இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது ஐக்கு பதில் 90 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டி ஈக்குவல் டு 180 மைனஸ் 2 இன்ட்டு ஐயோட வேல்யூ 90 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 உள்ளே கொண்டு போனால் 180 மைனஸ் 2 into 90 180 minus of minus plus 2 alpha அப்படின்னு கிடைக்குது. 180 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ டி ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா. அப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் 2 டைம்ஸ் ஆஃப் கிளான்சிங் ஆங்கிள் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இப்படி தான் இதை ப்ரூவ் பண்ணணும், டி ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா. ஸோ மை கிளான்சிங் ஆங்கிள் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் deviating angle. So angle of deviation d equal to 2 alpha. அடுத்தது image formation in a plane mirror. So ஒரு plane mirrorல image formation எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். Let us consider point A. இப்போ இதுதான் object A placed in front of a plane mirror. The point of incidence is O on the mirror as shown in the figure. So point of incidence வந்து இப்போ இந்த ray இப்படி படுது, ஓகேவா, பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, இப்படி பாகுது. ஸோ இது ஆப்ஜெக்ட், இதுலேருந்து ரே ஆஃப் லைட் பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுவே நான் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இமேஜினரியாக, இது இந்த பாயிண்டில் சேருது, அதே மாதிரி இந்த லைன் வந்து இந்த பாயிண்டில் சேருது. ஸோ இது ஒரு ஆங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இன்சிடென்ட் ஆங்கிள், ஏஓஎன் இன்சிடென்ட் ஆங்கிள். அதே மாதிரி என்ஓபின்றது நம்ம ரிஃப்ளெக்டிங் ஆங்கிள். இப்போது நமக்கு தெரியும் இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் சேம், அதனால தான் இங்கே ஐ ஈக்குவல் டு ஆருக்கு பதில் ஐ அப்படின்னே எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ ஏஓஎன் இஸ் ஈக்குவல் டு பிஓஎன் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ ஐ ஈக்குவல் டு ஆர் அப்படின்றதுனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஓஎன் ஈக்குவல் டு டிஏஓ, ஏஓஎன் ஈக்குவல் டு
DAO. இந்த ஆங்கிளும் அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஏன்னா அல்டர்னேட் ஆங்கிள்ஸ்ன்றதுனால இதுவும் ஐன்ற மாதிரி இதுவும் ஐ. ஸோ AONனும் DAOவும் ஈக்குவல். ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இதுவும் ஐ தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா BONனும் OA'Dயும் ஈக்குவல். DAOவும் DA''Oவும் ஈக்குவல். இந்த ஆங்கிளும் ஈக்குவல் நம்ம பார்த்தாவே சொல்லலாம். ஸோ இந்த ஆங்கிள் ஈக்குவல். இப்போ என்ன ஆச்சு, இதுவும் ஐ. ஸோ எல்லாமே ஐ. இப்போ இந்த ட்ரையாங்கிளும் ஒரே ஆங்கிள் ஏற்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி பார்த்தாவே தெரியுது. அப்போ இந்த ODன்றது காமன் ஃபார் போத் த ட்ரையாங்கிள்ஸ். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், இதுவும் 90 டிகிரி. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக இந்த தேர்ட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ AA' ரூல் படி என்னென்னா AD = A''D. இப்போ இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் இமேஜ் டிஸ்டன்ஸும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம இதில் ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ AD = A''D. This shows that the image distance DI inside the plane mirror is equal to the object distance DO in front of the plane mirror. The image formed by the plane mirror for extended object is shown in figure. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம் பை பிளேன் மிரர். ஸோ இது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. பட் இன்னொரு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து த இமேஜ் ஃபார்ம் பை பிளேன் மிரர் இஸ் வர்ச்சுவல், எரெக்ட் அண்ட் லேட்ரலி இன்வெர்டட் சைட் வைஸ். ஸோ அப்போனா வர்ச்சுவல்னா என்ன, நம்ம கேப்சர் பண்ண முடியாது இமேஜ், நம்ம கண்ணாடி முள்ள ஃபார்ம் பண்ணுற இமேஜை நம்ம கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வர்ச்சுவல். எரெக்ட்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, நான் நேராக தான் நம்மளுக்கு மிரரில் நம்ம தெரிகிறோம். ஸோ அதுதான் எரெக்ட். அண்ட் லேட்ரலி இன்வெர்டட். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம ரைட் ஹேண்ட் தூக்குனா லெஃப்ட் ஹேண்ட் தூக்குற மாதிரி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் தூக்குனா ரைட் ஹேண்ட் தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் லேட்ரலி இன்வெர்டட். ஸோ ஒரு மிரரில் ஃபார்ம் பண்ணுற இமேஜ் எப்படி இருக்கும், வர்ச்சுவலாக இருக்கும், மாயபிம்பம் வர்ச்சுவலாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அண்ட் லேட்ரலி இன்வெர்டடாக இருக்கும். அடுத்த பாயிண்ட்டு, த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் ஈக்குவல் டு த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இமேஜோட சைஸ் வந்து நம்ம எவ்வளோ சைஸ் இருக்குமோ அவ்வளோ தான் தெரியும், எவ்வளோ ஹைட் இருக்குமோ அதே ஹைட் தான் தெரியும். அதே மாதிரி எவ்வளோ திக்காக இருந்தாலும் தின்னாக இருந்தால் தின்னாக தெரியும், இல்லை ஃபேட்டாக இருந்தால் ஃபேட்டாக தெரியும். ஸோ சைஸ் வந்து மாற போகிறது இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் ஈக்குவல் டு த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அடுத்தது, த இமேஜ் டிஸ்டன்ஸ் பிஹைண்ட் த மிரர் இஸ் ஈக்குவல் டு த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். ஸோ அதை தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணோம். இமேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். நீங்கள் கவனித்து பார்த்தாலும் தெரியும், மிரருக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ தூரத்தில் நிற்கிறீங்களோ அதே தூரத்தில் தான் உங்களோட இமேஜும் தெரியும். நீங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் கிட்ட வரும், இதே நீங்கள் தூரம் போனால் தூரம் இருக்கும். ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு த இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட்டாக வருது. The image distance behind the mirror is equal to the object distance in front of the mirror. அடுத்தது இது மூணு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். If an object is placed between two plane mirrors inclined at an angle theta, then the number of image n formed is given in table. ஸோ இப்போது எப்படி இருக்குது அந்த இதுன்னு பார்க்கலாம். இப்போது ஈவனாக இருந்தால், அதாவது 360/θ நம்ம போட்டு பார்த்துட்டு அந்த நம்பர் ஈவனாக இருந்தால் அது சிமெட்ரிக்கலாக பேசானால் அது இந்த ஃபார்முலா அடிப்படையில் வரும். இப்போ பாருங்கள், 360 இங்கே θ வந்து 19 எடுத்துக்கிறேன். இப்போ இது 90 தான் வச்சுருக்காங்க, ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் 90. அப்படி 19 சப்ஸ்டியூட் பண்ணால் 360/90 டிவைட் பண்ணால் 4 கிடைக்கும். அப்புறம் இப்போ இது வந்து ஈவன் நம்பர், ஓகேவா, 4ன்றது ஈவன் நம்பர். ஸோ அப்போது சிமெட்ரிக்கலாக ப்ளேஸ் பண்ணாலும் சரி, அன்சிமெட்ரிக்கலாக ப்ளேஸ் பண்ணாலும் சரி, இதே ஃபார்முலா தான். அது ஈவனாக வந்தால் அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணும், அப்போ 3 இமேஜஸ் கிடைக்கும். இப்போ இங்கே அதுதான் பண்ணியிருக்காங்க, 2 மிரரை வந்து 90 டிகிரியில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. அப்போ இங்கே 90 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4. ஸோ ஈவன் நம்பர் -1 3. அப்போ உங்களுக்கு 3 இமேஜஸ் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுது 3 இமேஜஸ். இதுவே ஆடாக இருந்தால், அதாவது 360/θ வந்து ஆட் நம்பராக இருந்தால், சிமெட்ரிக்கலாக இருந்தால் இதே மாதிரி தான் -1 பண்ணிடும். இப்போ எத்தனை நம்பர் வருதோ அதில் 1 சப்ராக்ட் பண்ணிடணும். அதுவே அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் அப்படியே டிவைட் பண்ணிட்டு 360 எந்த ஆங்கிள் போடுறோமோ அதில் எத்தனை நம்பர்ஸ் வருதோ அத்தனை இமேஜஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் இமேஜஸ் when 2 mirrors are placed with an angle எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் இங்கே. இப்போ இது ஆட் நம்பராக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 360/72. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்குது. 5ன்றது ஒரு ஆட் நம்பர். இதுவே சிமெட்ரிக்கலாக இருந்தால் 1 சப்ராக்ட் பண்ணி 4 இமேஜஸ் நமக்கு மிரரில் ஃபார்ம் ஆகிடும். அந்த 2 மிரருக்கும் நடுவில் 4 இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். அதுவே இது வந்து அன்சிமெட்ரிக்கலாக நீங்கள் பேஸ் பண்ணால் 4 இமேஜஸும் உங்களுக்கு 5 இமேஜஸ் அப்படியே ஃபார்ம் ஆகிடும். அது சிமெட்ரிக்கலாக இருந்தால் தான் 1 சப்ராக்ட் ஆகி ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் 5 இமேஜஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்.
ஸோ இதுதான் உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம் பை அ பிளேன் மிரர். அடுத்தது ஸ்பியரிக்கல் மிரர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.